என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களுக்கு தேடி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் செவந்து வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1/2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோஸை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரும் சேர்த்துடலாம். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். ஆல்ரெடி மசாலாவில் வரமிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செட்டிநாடு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.